மாவட்டத்தில் பல வருடக்கணக்காக தமது மேய்ச்சல் பகுதிக்காக போராடி வரும் கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக தமது நீண்ட கால இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கோரி இன்று அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் சோசியல் அண்ட் எகனாமிக் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எனும் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் முகமாக காணியை இழந்த மன்னார் மக்கள், யாழ்ப்பாணம் வலிவடக்கு மக்கள், முல்லைத்தீவு மாவட்டத்தினூடாக கோப்பாப்பளவு மக்கள் மற்றும் மயிலத்தாமடுவு மாதவனை பண்ணையாளர் என பலர் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர். பண்ணையாளர்கள் தமிழர்கள் என்பதால் தீர்வு வழங்குவதில் தாமதமா, பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தடையை பதிவு செய்வதில் ஏன் தாமதம், பல ஆண்டுகள் கடந்தும் மக்களின் காணிகளை ஒப்படைக்க காலம் போதாதா என பல்வேறு வாசகங்களை பொறிக்கப்பட்ட பாதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன் போது ஏந்தியிருந்தனர். மூன்று வருஷத்துக்கு மேலாக வீதிலாம் இருக்கிறோம். எங்களுக்குரிய கால்நடைகளுக்குரிய மேய்ச்சத்தரைய அரசாங்கம் ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் ஜனாதிபதி சொன்னவர் மட்டக்களப்புக்கு வந்தாப்போ 1570 ஏக்கர் ஒதுக்கித்தாருன்னு இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் சொன்னவர். ஆனால் அது இன்னும் நடைமுறை சாத்தியத்துக்கு வருதில்லை. ஆனால் அங்கே சிங்கள மக்கள் குடியேறுறதும், வாடி கட்டுறதும், காடு வெட்டுறதும், கால்நடைகள் மேய்கிற புல்லுக்கு நெருப்பு கொடுக்குறதும், இதால் எங்கட வாழ்வாதாரம் அடிபட்டு கொண்டு கேள்விக்குறியாக போகுது. அதனால நாங்கள் இன்றைக்கு ரோட்டோரத்தில் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.